போய் மோதியா? உயிர் பிரச்சனை. ஐயோ யோ புடி. என்ன பப்ளு கம்ல ஒட்டிக்கிச்சு? சிஷ்ய பிள்ளைகளா, அண்ணனுக்கு முதல்ல கொஞ்சம் சாம்பிள் காட்டுங்க, அப்பால நான் மோதுறேன். ஏண்டா பண்ணு பொற வைக்கிறப்ப சிஷ்ய பிள்ளைகளே இப்படி நம்மள நீ சமாளிப்பியா? கத்தி சண்டைனா ஓகே, இது கம்பு சண்டையாச்சே. யோ நான் இருக்கேன், நீ தைரியமா கம்ப சுத்து. என்ன கம்பு தன்னால சுத்துது? பப்ளு கம் வேலை செய்தா? என்னடா இவன் கத்திரி வெட்டு சுருள் வெட்டெல்லாம் காமிக்கிறான்? ஆமாண்ணே, பயங்கரமா சுத்துறான். நான் தோத்துட்டேன்னு சொல்லிடுங்களா? ஐயோ யோ யோ எந்திரியா, எந்திரியானே. நீ ஜெயிச்சிட்டயா? பங்கடா பாவகே, பங்கடா பாவகே. இப்ப எதுக்கு ஜெய போடுறீங்க? யோ நீ கம்ப சண்டையில ஜெயிச்சிட்டியா? சரியா பாத்தீங்களா? அந்த கம்ப போட்டுட்டு ஓடியே போயிட்டான். என்ன கிராமத்து பொண்ணு ஒரு தைரியசாலியா இருப்பேன்னு பார்த்தா பைனாவலியா இருக்கிற? என்னங்க இது விளையாட்டு? அபசகன மாதிரி பால் கொட்டிடுச்சு. சகுனமா? என்ன கிழவி மாதிரி சகுனம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட? ஆமா, என்ன எல்லாத்தையும் இழுத்து போயிட்டு வந்திருக்க? ஓ, உள்ள ரவிக்க போடலையோ? சீ, அம்மா நான் சொல்லுச்சு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீ அடக்கமா இருக்கணும்னு. அம்மா சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் கதவுக்கு வெளியில தான் செய்யணும். இங்க உள்ள வந்துட்டா ஐயா சொல்ற மாதிரி தான் செய்யணும். மாட்டேன். இந்த பார், பெட்ஷீட் மாதிரி இந்த புடவை எடுத்துரு. இது எங்க பாட்டி காலத்து புடவை, இதத்தான் கட்டிக்கணுமா, அதான் பீரோல இருந்து எடுத்து கட்டிக்கிட்டேன். பாட்டி காலத்துதா? ரொம்ப நாள் பீரோ இருந்தது இல்ல? இப்படி சமாச்சாரமா பாக்கணும் தானே தேல் நெறியில் விட்டது. என்னங்க என்னங்க மாப்பிள்ள, உள்ள தேலு தேலும் சத்தம் கேட்டுச்சு, அதான். தேலே தேலே இல்லங்க, பொண்டாட்டிய தேனே தேனேன்னு கூப்பிட்டு. அப்படிங்களா? அப்படிதாங்க. நீங்க கிளம்புங்க. ஏங்க, மறுபடியும் தேலே வந்தாலும் நீங்க உள்ள வந்துடாதீங்க, அது ரொம்ப தப்பு. என்ன அவசரம்? என்ன அவசரமா? ஏவாக எனக்கு இல்ல தெரியும். இதுக்காக நான் என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணிருக்கேன். என்னையா? ஐயோ, யாராவ நேரம் காலம் தெரியாம கவு தட்டுறது? அது பக்கத்து வீட்லயா? அங்கேயும் இது நடக்குதா? நடக்கட்டும். ஏய், இதே மூட்ல ஒண்ணு கேக்குறேன். இப்ப நான் ஒரு பெரிய பணக்காரன் வச்சுக்க, உனக்கு கோபமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா? கோபப்படவே மாட்டேன். அப்படியா? உன்னை இங்கேயே அடிச்சு போட்டுருவேன். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? நம்ம வேற கற்பனை பண்ணுவோம். முதலில் முடிஞ்ச மூஞ்சே மாறுன்னு சொன்னாங்க. அதே மூஞ்சி அதே மொழி. யோ, இந்த கம்பக்குள்ள குடிச்சிட்டு கால காலத்துல கடையை திறந்து தொழில கவனி. ஒன்னு சொல்லட்டுமா வள்ளி, நான் மனுஷனா பிறந்த பயணிய இன்னைக்குதான் அனுபவிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். என்னையா சொல்ற? ஆமா வள்ளி, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை தொட்ட பிறகுதான் இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். தேங்க்ஸ். சீ, என்னையா நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் கிங்ஸ்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க? தேங்க்ஸ்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? யோ, கல்யாணம் ஆன புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் பேசுவாங்களாம். ஏய், என்ன பத்தி தெரிஞ்சிருந்தா இப்படி கேக்குற பத்தியா? உண்மையிலேயே சொல்றேன், எனக்குன்னு யாருமே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனா எனக்காக நீ இருக்குன்னு ஒண்ணு மனசுக்கு ரொம்ப குஷியா இருக்கு.
சரி சரி, கடைக்கு நேரமாச்சு, கிளம்பு. குஷியா இருக்கேன்றேன், உடனே கடைக்கு போக சொல்றியே. யோ, என்று என்ன? ஏய், நீ கடைக்கு லீவ் விட்டலாமா? போறியா இல்ல நீ போ. வெளியில பனியா இருக்கு, இந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு கிளம்பு. தாலி கட்டின கையோட புருஷங்காரனுக்கு குல்லா போறதே பொண்டாட்டி நீ வேலையா போச்சு. எங்கேயா உன் சம்சாரத்தை காணா? ஏன் கேக்குறீங்க? கூட்டிக்கிட்டு ஓடுறதுக்கு தான். காணாம எங்கேன்னு கேட்டேன். தகராறுல அவன் அம்மா விட்டு ஓடிட்டா. எல்லார் வீட்லயுமே அப்படித்தானா? வீட்டுக்கு வீடு பல்படி, இதாச்சு இது வீட்டுக்கு வீடு வாசல் படி. தினேகிதா, தோழா, இந்த ஆலமர தடியில ஜோசியம் இருக்கான்ல, அவன் கிட்ட கேட்டேன். இனிமே உன் பொண்டாட்டி உன் கூட சண்டை போடாம இருக்கணும்னா நீ திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டு வான்னா. நான் போறேன், நீ வரியா? என் சம்சாரம் திருப்பதி என்ன தென்குமரி போனாலும் திருந்தவே மாட்டா. நீ மட்டும் போயிட்டு வா. இந்தா 40 ரூபாய்க்கு எனக்கு லட்டு மட்டும் வாங்கிட்டு வா. வட உன் காசுல வாங்கிட்டு வா. நண்பனுக்கு இது கூடவா செய்ய மாட்டேன். கோயிந்தா கோயிந்தா. யோ, அடிவாரத்துல இருந்து கத்திட்டு போயா, இங்க இருந்து கத்திட்டு போனா தொண்டை போயிடும். ஆமா, போயிட்டு வா. செலவு நோட்டு. கோவிந்தா கோ, அது அவன் சொல்லணுமோ? சார், காயில் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, கூல் பண்ணும். கூல் பண்ணு போ. ஏன்பா இப்படி என் மானத்தை போட்டு வாங்குற? என் முதலாளி பாபு இந்த மாதிரி பீடி எல்லாம் குடிக்க மாட்டான். உன்னை போய் என் முதலாளி ஆக்கணும் பாரு. அத போட்டு மிதிட கண்ணா. உங்க புண்ணாக்கு முதலாளிக்கு என்ன பழக்கங்கிறது முதல்ல நமக்கு கத்து கொடுத்துருமா, இல்லன்னா நமக்கு பட்டா பாஜா இருக்குது. என்னையா இவ்வளவு சீக்கிரம் கடையை சாத்திட்டு வந்துற? ஆமா, அத சாத்துறதும் ஒண்ணுதான், திறக்கிறதும் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட கடை. ஊர்ல இருந்து ஒருத்தன் வந்தான். நான் கூட சொல்ல, எங்க அக்கா ஒண்ணு உதவி எல்லாம் பண்ணிச்சுன்னு. அதுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, போயிட்டு போய் பாத்து வந்துடுறேன். நான் ஒண்ணு உங்களை பார்க்க வேண்டாம்னு சொல்லல. நீ என் கழுத்துல கட்டினியே, இந்த மஞ்ச கயிறோட ஈரம் கூட இன்னும் காயல, அதுக்குள்ள பிரிஞ்சு போறேங்கிறிய. அதுவும் நியாயமா தான் படுது. சுமாரா அந்த கயிறு எவ்வளவு நல்ல காயம்? அவ ஒரு பேச்சுக்கு சொன்னா, கல்யாணம் ஆன கையோட மறு வீட்டுல 4 நாள் தங்கணும்னு சொல்லுவாங்க. மறுவீடா? இனிமே நமக்கு எல்லாமே இந்த வீடு தாங்க. சரி, அந்த கயிறு காஞ்சி பிறகு போய்க்கிறேன், லெட்டர் எழுதிடுறேன். அசப்புல எங்க முதலாளி பாபு மாதிரி இருக்கப்பா. அந்த பாபு எப்படி பார்த்தெல்லாம் சமாளிச்சான்? தூக்கு போடுற மாதிரி ஒரு டையு, அண்ட்ராய்டு போடாம ஒரு பேண்ட், படா கஷ்டமா. ஸ்டைல நடப்பா. எங்க ஸ்டைலா நடக்குது? நம்ம சைட் ஷூவா இது? ஏதோ கல்யாண வீட்டுல திருடின மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டைல வேணுமா? 4 தடவை நடந்தா சரியா போயிடுது. இன்னும் ஒரு தடவை நந்தன் வச்சுக்க, அப்புறம் நம்மள எல்லாரும் 1.5 காலம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப பேஜா இருப்பான். கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். நீ கொஞ்ச நாளைக்கு எங்க முதலாளி பாபு மாதிரி நடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரோம். ஆமா, என்னது பொருளாது 1 லட்சம் ரூபாய்? 1.5 ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் லாட்டரி வாங்கினா அவன் குத்துட்டு போறான். யோ, எத்தனை நாளைக்கு அந்த கூத்து? ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்க. உன்னை வச்சு நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டியிருக்கு. என்னயா தாமா, நீங்களும் கேட்டுங்க. என்ன வச்சு நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணீங்க. ஏன்னா நம்மள நம்பி ஒரு பச்சை பொண்ணு வெயிட்டிங்ல இருக்குதுமா. இந்த பாரு, உங்களெல்லாம் நம்பி நான் அதை டீல் விட்டு போறேன் நானு. இது பாருங்க, முதல்ல இவன் பாஷையை மாத்துங்க. ஏய், என்னாடி அவன் வேண்ட? நம்ம ஆயுதம் என்ன தெரியுமா? என்ன சோடா பாட்டில்? அது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறிய. டெல்லி, கொஞ்சம் பொறுமையாரு. என்னதான் இருந்தாலும் இவதான் உனக்கு வருகால மனைவி. யாரு இதா? யோ, அப்புறம் என் ஆயத்துக்கு எதனா வேலை கொடுத்துட்டு போறியா? கொலகாரன் ஆயிருவேன். எல்லாமே ஒரு செட்டப் தான்ப்பா. அதாவது வெளிநாட்டுக்கு போன எங்க முதலாளி பாபு. அது யாரு அவரு? அதாவது இப்ப நீ. ஓ, நான் தான் பாபு. இவளை வெளிநாட்டுல பாத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி கையில ஒரு மோதிரத்தை மாட்டிட்டான். ஓ, இது உங்க கதை? ஆமா. இப்ப இந்த கல்யாணத்தை நாங்க நடத்த போறோம். இது நாடகம். எப்படி? லைட் போடாம திரைய தூக்காம நாடகம் போடுறீங்க. ஆமா, நான் எங்க பாபுவா நடிச்சிருக்கும் போது அந்த உண்மையான பாபு வெளிநாட்டுல இருந்து வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க? ஏர்போர்ட்ல அவனை கொன்னுடுவோம். ஐயா, ஏர்போர்ட்லயே தப்பிச்சிட்டான். வீட்டுக்குள்ள நுழையிறப்பவே ஒரே வெட்டா வெட்டி அவனை தோட்டத்துல புதைச்சிடுவோம். நான் அவசர ஆத்திரத்துல ஒண்ணுக்குன்னு தோட்டத்து பக்கம் போனா ஆள்மார இடத்துல என்ன வெட்டிட்டு போறீங்க? அப்படி எல்லாம் நடக்காதுப்பா. உனக்கு என்ன போச்சு? உயிர் என்னது இல்ல? யோ, எனக்கு இன்னும் பயமா இருக்குது. இதோட கழட்டி விட்டுருங்க, துணி ஒண்ணா ஊத்துங்க. என்ன நம்பு டில்லி. டில்லியா? குழப்பற பத்தியா? யோ, இப்ப நான் பாபுயா? ரைட், ரொம்ப உஷாரா இருக்கிறேன். பாபு பாபு. உயிர் என்னதாச்சு? என்னது? ஓட்டைய காணா, ஆனா காத்து போகுது. பஞ்சரு பயா பங்கு, என்ன விஷயம்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட கொட்டலாம்னு நினைக்கிறேன். கொட்டு. உண்மையிலேயே நான் ஒரு கோடீஸ்வரன் வீட்டு புள்ள. கோடீஸ்வரனா? யாருகிட்ட பீல வர்ற? உங்க அப்பா பேரு கோடீஸ்வரனா? அது இல்லையா, உண்மையிலேயே நான் 46 கம்பெனிக்கு ஓனர். நீ 46 கம்பெனிக்கு ஓனரா? ஆள பாரு. யோ, இந்த வள்ளி பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் நான் இப்படிலாம் நடிச்சேன். அந்த முருகன் தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நடிச்சாரு. நீயுமா நடிக்கிற? பஞ்சரு, நீ எனக்கு பிள்ளையார் மாதிரி கொஞ்சம் உதவி பண்ண. சரி, நீ உண்மையிலேயே பணக்காரனா இருந்தா ஒரு 100 ரூபாய் கொடு. இருக்காது, போய் சொல்ற.
500 ரூபா வச்சுக்க. 100 ரூபாய் கேட்டேன் 500 ரூபாய் கொடுத்துருக்க. அப்ப 500 ரூபாய் கேட்டிருந்தா 50 ரூபா கொடுப்பேன். நல்ல வேளை 100 ரூபாய் கேட்டேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 500 ரூபாய் கொடுத்துருக்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எங்க பங்களால நான் வெளிநாடு போறேன்னு போய் சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். இதுக்குள்ள அந்த மேனேஜர் கம்யூனிட்டி என்ன மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணிட்டாயா? ஆளை காட்டு. சைக்கிள் செயின்ல ஊடு கட்டிடுறேன். நாம பதட்டமே படக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு வேலைக்காரங்க இருக்கான், அவனை வர சொல்லியிருக்கேன். அவன் வந்த உடனே ஒரு முடிவு எடுத்துக்கலாம். சரி. அது வரைக்கும் நீ வாயை வச்சுன்னு சும்மா இரு. நேரா வள்ளிக்கிட்ட போய் நான் தான் பணக்காரன் வளர வைக்க போறேன். பஞ்சர் ஓட்டு வாய்க்கு. ஆ? என்கிட்ட சொல்லிட்டு இல்ல, என்கிட்ட ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா வேற யாருக்கும் சொல்லவே மாட்டேன். வள்ளிக்கிட்ட சொல்லலாம்ல? ஏ, ஆ? என்ன ஆலியா நீ? ஓ, அங்கதான் சொல்லவே கூடாதா? தான் வாய் கொழுப்பு. பரவாயில்ல, டில்லி கூட புச்சா துணி மாட்டினா ஒரு பெரிய மனுஷன் மாதிரி தான் இருக்கிறான். அழகா கூட இருக்கீங்க. பத்தியா, தப்பு தப்பா சொல்ற. நமக்கு போய் சொல்லிக்கினாலாம் பிடிக்காது. அது இல்லைங்க, பணம் வந்தாலே ஒரு தனி கலை வந்துரும். நீங்க பாபு மாதிரி நடிச்சாலும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் 46 கம்பெனிக்கு ஓனர் அண்ட் கோடீஸ்வரர். ஆமா, எங்க சின்ன கூட தான் கூத்துல குபேர வேஷம் கட்டும். ஆனா அது பிடிக்கிற சுட்டு பார்த்தா கொட்டாயன்னு ஆறிடும். நானும் அதே மாதிரி வேஷம் கட்டிக்கிறேன். நம்ம பொழப்பு என்னைக்கு நார போதோ. இப்படி செஞ்சா என்னங்க? எப்படி செய்யலாங்கிற? நீங்களும் நானும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிட்டு இந்த மேனேஜரை ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போயிட்டா? அடி பாவி, அவன் உன் மேல எம்மா நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை இப்படி பழத்துல தள்ள பாக்குறிய? நீ அவனை பழத்துல தள்ள பரவாயில்ல, என்ன சேத்துல குழியில தள்ள பாக்குற? ஆமா, எப்படி ரவா பில்டிங் அப்படியே சிங்கப்பூர் பேத்துன்னு போற நீ? அதெல்லாம் இல்லைங்க, உங்க பாஷை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாரு, நானே அப்படி இப்படிதான் கண்ட இடத்துல சாயத்தை பூசினேன். நீ என்ன கட்டி போறேனே? ஐயோ, நீங்க சொன்னீங்கன்னா இனிமே எந்த இடத்துலயும் சாயம் பூசிக்க மாட்டேன். நீ பூசினா என்ன பூசலாம் எனக்கு என்ன? நான் அப்போ வந்து சொல்லிக்கல நமக்குன்னு ஒரு பச்சை பொண்ணு இருக்குதுன்னு. ஆமா, அடிக்கடி சொல்றீங்க. யாருங்க அவங்க? அதுதான் இந்த டில்லிக்கு ஏத்த அள்ளி. அதுக்கும் நமக்கும் டாவு கட்டினதே ஒரு தமாஸ் கதை. ஆனா கட்சியில எல்லாம் பீலிங்ல முடிஞ்சிச்சு.